மனம் உள்ள போச்சா உள்ள வர சொல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அவுட்டு ஆப்பு சர்வீஸ் அவுட்டு ஆப்பு சர்வீஸ்னா ஆயிட்ட போல கோவிந்தா. பில்லு எப்போ வந்தாதான் வாங்கி போட்டு ஏய் என்ன வேணும் உனக்கு? கரண்ட் வந்த பேர் பில்லு வாங்கிட்டு போறான். தர முடியாதுடா. அதான் தர முடியாது. தரா முடியாதுடா. ஏய் ஏய் மூடுறா வாய. நம்மள மாதிரி ஏய் என்னடா என்ன யார என்ன கூட்டத்தை எங்க அம்மா வர கூப்பிடுறியா? அடிங்க அம்மா தப்பா யாருடா? தூக்கி போட்டு நக்கி போடுவான் அம்மால பெருநகர் தான் நம்மளோட கூத்து அர்த்தம் வச்சவங்க எல்லாம் நினைச்சுக்கிறான். ஏய் ஏய் என்னடியா நான் சிஎம் போன் பண்ணி வைப்போம். இதே அம்மா கையிலடா. ஏய் அம்மா என்னென்னவோ பண்ற பயமா இருக்குது. நானே தேவை ஜெயிச்சு வர மாட்டேங்குது. டேய் அம்மா அப்படி சொல்ல செய்ய மாட்டேன்டா. ஏய் டேய் பணத்து நான் யாரு என்னன்னு தெரியாமலே எடுத்துட்டு வந்து 1500 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்து அது யார் தெரியுமா? யார் தெரியுமாடா? காசு இருந்தால்தான் காசு இருந்தா தா இளைய சி தாசி நசி தாசிடா. தாசியா ஆமா தாசினா தேவடியா தானா ஆம்பள தேவடியா 2500 ரூபாய் பணத்தை விட்டுட்டா அப்புறம் என் பணம் போயிட்டாவா? அதோ தேவடியா மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடம் உள்ளூர்ல ஒண்ணே முடியல வாங்க மேடம் தேவடியா மேடம். ஐயோ ஐயோ இன்னைக்கு தான் கடைசி தேதி. என்ன பண்ணடா? எப்பர் வீட்டுக்கு போயிருப்பான். ஐயோ பிள்ளை கொடுங்க தர முடியாது. கொடுக்கல போக மாட்டியா? ஏடா ஏய் டீப்பர் நான் வந்தனே. அம்மாட்ட சொல்லு பிள்ளை ஒரு தேடா இல்ல வேணும் உனக்கு. வாத்தால கூட தர மாட்டேன். உங்க அப்பா உனக்கு கூட நான் தரேன். அப்பா தத்து போட்டாரு. அப்ப பில்லு வேணும் அவ்வளவுதானே? மேடம் நான் பாவப்பட்டு ஜென்மம் மேடம். எப்படி தெரியுமா? கண்ணை திறக்கணும் பில்லு தத்து போனா பாட்டு கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. அம்பள பாவம் வாங்காத விக்கியோட சாபம். அம்பள பாவம் அங்காத சாமி வந்துச்சு. தேவடு தேவடு
50 ரூபாய் கேசி விடு. போடுறா முட்டி. யாரா? உன்னதான்டா. நான் முட்டி போடுவா. ஆமா. என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் அவர் சர்வீஸ்ல எத்தனை பில்லு கட்டியிருப்பாரு போடுறா. கட்டியிருப்பாரு தானே. இப்படியா? சீ அப்படி போடு. கை நீட்டுறா. என்ன பண்ணலாம்? அக்காவுக்கு ஆர்த்தி எடுங்கடா. ஆரத்தி இறக்கத்து கூட பணம் எழுதி அடித்து விட டேய், இந்த பால் எடுத்து நாத்தா சிரிசிங்க அனுப்புடா பால் எடுத்து வாடா பணம் அவரும் கேட்டானே. கை நீட்டுறா. சீ அப்படி நீட்டு. இத அப்படி. அதான் நீட்டு. எடுத்து போ. இதுவாமா கரண்ட் ஆபீஸ்ல பில்லு தரது. இதுவா பில்லு? ஆமா. என் பணம் போய்தாவா? ஆமாடா. போய்தா. ஓ சீனிவாசா கோதண்டராமா. ஓ சீனிவாசா கோதண்டராமா. கள்ளுக்கடையில காரி முண்டனாய ஒயிச்சா போல உதவாங்க நாய. சாத்தனா கடையில வாங்கி எடுத்த நாய. சேவையர் கடையில கடை வச்ச நாய. ஐயோ 1050 அம்போனு போச்சு. கரண்ட் பில்லு 10,000. மேடம் என்னடா? எப்படியா மேடம் எப்படியா மேடம்? சொல்லுடா. நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகம் என்ன பண்ணலாம்? நான் டோராபுரா மலையில நான் எப்படி மேடம் பணம் இல்லாத போனா அப்படி ஒட்டுமை மாதிரி நடிக்கிறீங்க என்னவா மேடம்? வலிக்கிற உங்களை சத்தியமா என் முண்டாட்டி திட்டுவா. சத்தியமா ஏமலா நாங்க இருக்க மாட்டேன். சீ வலிக்குது உண்மையாவே. பிள்ளை இல்லாத போனா ஹெல்ப்பர் திட்டுவா. ஆகையாலே எதனா ஒரு வேலை போட்டு கொடுங்க. டேய், என்கிட்ட இருந்தா வேலை இருக்க போகுது. நாம இருக்க எப்படியா ஹோட்டல்ல வேலை இருக்கு. உனக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே. இங்க பா, என் வீடு தேடி இந்த மாதிரி ஆம்பளைங்க எத்தனை பேர் வருவாங்கடா. அதனால அவங்கள ஒரு ஆளா ஒரு ஆளா தான் செவடியா முண்டை எல்லாத்தையும் உருவி தொலைச்சு தேடி ஒரு ஆளா வாடா. அவங்கள உள்ள அனுப்பி தோசை போடணும். இந்த வேலைக்கு பேரு என்னம்மா? டாபர் மாமா வேலை. செருப்பு அலடி டாபர் மாமா வேலை. அம்மா பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்க 1050 ரூபாய் கட்டி தேவையான அந்த டாபர் மாமா வேலை. ஐயோ அதேதான் நீ ஒரு டாபுருதான். ஏய் போட்டாலும் போடு நீ. நாளை தெத்தி காய்ச்சல் என்ன பண்ண? ஏய் நீ தான் டாபரு. நீ தான் டாபரு. பணம் கட்டி ஏமாந்தது யாருப்பா? நான் தானா? ஓ வேலையில் ஏறிட்டு இருக்கிறாங்களா?
வந்து நானும் சொல்லு சொல்றேன் வா குட்டி அதுக்கப்புறம் பத்திய சின்ன பையன் இந்த அது ஒரு 3 இது போரும் அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஃப்ரீ சர்வி பிரியாவை கூட போய் வர நீ போவ நான் சாப்பிட மாமா எப்பா 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மட்டும் மாமாண்ட கொடுத்து நம்ம பண்ணுக்கு வரையான்னு கேட்கறாங்க பண்ணு வாங்கி தராங்க ஐயோ அந்த பண்ணு மானம் அப்படியே வாடா அப்படியே அதுக்கு மேல இந்த மாதிரி இருக்காங்க பத்தியா என்னடா துணிக்காந்தரா யாரா அப்படி வா அப்படி இந்த மாதிரி அறுபது பசங்க இருக்காங்க பத்தியா பசங்க அவங்களுக்கு 100 பயம் அதிகம்டா 100 பயம் அதிகம் மாதிரி சோசியல் சர்வீஸ் யாருமா பண்ணுவாங்க 100 ரூபாய் போதுட்டா வெளியே எடுத்து நடக்கிறீங்க படிக்காத சும்மா நடந்து போய் பாத்ரூம் போய் 10,000 ரூபாவில் அது என்னன்னா 10ஆம் தேதினா மாங்காய் போட்டோட போய் நின்றுடு ஏன் எல்லாம் சம்பளம் வாங்கிக்கணும் வருவாங்க ஏமாத்தம்மா ஆனால் வயசு கலராது அப்படியே அந்த குளிர்ல கூட என்ன ரொம்ப உக்காந்துக்கிறீங்க அதாம்மா 20 வயசு ஆண்டுங்க 1000 ரூபாய் நம்ம கிட்ட சேர்க்கவே கூடாது ஏன் இப்படி வாரம் வஞ்சிர பண்ற தேவை மரியாதை பசங்க 100 ரூபாய் தாத்தா தானே 1000 ரூபாய் கேக்குறீங்க அவனுக்கு பாருங்க எடுத்து போட்டுங்கிற பையா வரும் டக்குன்னு போயிடுவானுங்க இந்த கேடு இருக்குது பாரு அம்மா மாட்டுக்கு இசுன்னு கணக்கு தெரியாது